ஒரு நாட்டை ஆண்டு வரக்கூடிய அரசர் தன்னுடைய பையனை கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ள போறார். அங்க 2 விதமான செடிகள் இருக்குது. ஒண்ணு நல்ல பழங்களை தரக்கூடிய நல்ல செடி. இன்னொன்னு விஷம் கொண்ட பழங்களை தரக்கூடிய விஷ செடி. இந்த 2 செடிகள்ல எது நல்லா வளரும்னு சொல்லி அந்த அரசர் தன்னுடைய பையன்கிட்ட கேட்கிறாரு. பையன் நல்ல செடி தானே நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அரசர் சிரிச்சுக்கிட்டே அந்த மண்ணை தொட்டு பார்த்து சொல்றாரு, இந்த மண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. நீ எந்த செடிக்கு அதிகமா தண்ணி ஊத்துறியோ, எந்த செடியை அதிகமா கவனிக்கிறியோ அதுதான் நல்லா வளரும். ஒருவேளை நீ இந்த விஷச்செடிக்கு அதிகமா தண்ணி ஊத்தி அதையே அதிகமா கவனிச்சுக்கிட்ட அப்படின்னா இந்த காடு முழுவதுமே விஷமா மாறிடும். ஆனா நீ நல்ல செடிக்கு நல்லா தண்ணி ஊத்தி அதை நல்லா கவனிச்சுக்கிட்டனா இந்த காடு முழுவதுமே ரொம்ப நல்ல காடா ஆயிரும்னு சொல்றாரு. அண்ட் நம்ம மனசும் இதே மாதிரிதான். அதுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னா தெரியாது. நம்ம அதுல தினமும் என்ன விஷயங்களை விதைக்கிறோமோ அதுதான் வளரும். தினமும் நம்ம பயம், கோபம், நெகட்டிவிட்டி, டவுட்டு இதையே நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா அதுதான் வளரும், நம்ம லைஃபையும் அழிச்சிடும். ஆனா தினமும் நம்ம நல்லா கான்ஃபிடென்ட், நல்ல எண்ணங்கள், நல்ல டிசிப்ளின் இதை எல்லாத்தையும் விதைச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை மாத்திடும். நம்ம மனதுல நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்மளோட ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். எண்ணம் போல் வாழ்க்கை. நல்ல எண்ணங்களை விதைங்க, வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அண்ட் மறக்காம இந்த ஸ்டோரியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிடட்டும்.